Taste the Daily. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே இரண்டாவது முறையாக ஆக்கிரமிப்புகளை அளவீடு செய்ய வந்த அதிகாரிகளை கண்டித்து பொதுமக்கள் நடத்திய சாலை மறியலுக்கு முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் ஆதரவு தெரிவித்தார். கல்லாலங்குடி ஊராட்சிக்குட்பட்ட சேசாயி சமுத்திரம் குளக்கரையில் 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் அரசு புறம்போக்கு நிலத்தில் வசித்து வருகின்றன. இந்த நிலையில் நீண்ட வருடங்களாக அங்கு வசிக்கும் மக்களுக்கு பட்டா வழங்காமல் ஆக்கிரமிப்புகளை கணக்கெடுக்க சில நாட்களுக்கு முன்பு அதிகாரிகள் அப்பகுதிக்கு வந்த நிலையில் பொதுமக்களின் எதிர்ப்பு காரணமாக அவர்கள் திரும்பிச் சென்றனர். இந்த நிலையில் மீண்டும் அளவீடு செய்வதற்காக அதிகாரிகள் அப்பகுதிக்கு வந்ததை கண்டித்து புதுக்கோட்டை சேதுபாவாச்சத்திரம் நெடுஞ்சாலையில் பொதுமக்கள் திரளானோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதற்கு ஆதரவு தெரிவித்த முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் வரி செலுத்தி குடியிருக்கும் மக்களை அகற்றுவதை ஏற்றுக்கொள்ள இயலாது என்று வலியுறுத்தினார். 500 வீடுகளுக்குமே இபி கனெக்ஷன் இருக்கு. அவர்கள் தற்காலிக குடியிருப்புல நிரந்தர குடியிருப்பா இருக்கிறாங்க. அதனால இதை வந்து சட்ட ரீதியாக தான் இதை அணுக முடியுமே ஒழிய ஒரு நூல் கூட இங்க அளவீடு செய்து அவர்களை அகற்றுவது என்பதற்குண்டான சாத்தியக்கூறுகளே இல்லை. அதுதான் உண்மை. இந்த யதார்த்த உண்மையை மாவட்ட நிர்வாகம் உணர்வுபூர்வமாக அதை புரிந்து கொண்டு அதை நீதிமன்றத்திற்கு அவர்கள் தெரிவிக்கணுன்றதை நான் வலியுறுத்தி கடமைப்பட்டிருக்கிறேன். 100 ஆண்டுகளுக்காக மேலாக குடியிருப்ப யாரோ ஒருத்தரையும் இபி கனெக்ஷன் பெற்ற வரி ரசீது கட்டி கொண்டிருக்கிறவர்களை அகற்ற நினைப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆதரவாக இருக்கு. ஸ்டாலினின் விளம்பர மாடல் ஆட்சியில் அரசு திட்டங்களுக்கான விண்ணப்பம் என்ற பெயரில் ஓட்டு வேட்டைக்காக திமுகவினர் நடத்தி வரும் தில்லாலங்கடி வேலைகளுக்கு பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். அரசின் 43 சேவைகளை பெற புதிய திட்டம் என்ற பெயரிலான விளம்பர நாடகத்திற்கு தமிழகம் முழுவதும் வார்டு வாரியாக விண்ணப்ப விநியோகத்தை திமுக அரசு ஆரம்பித்துள்ளது. சென்னை மாநகராட்சி பகுதிகளில் 1500 தன்னார்வலர்கள் என்ற பெயரில் சில மாநகராட்சி பணியாளர்களை கண் துடைப்பாக துணைக்கு வைத்துக் கொண்டு திமுகவின் கைக்கூலிகள் இந்த விண்ணப்பங்களை வழங்கி சுய விளம்பரத்தை தேடிக்கொள்வதாக குற்றம் சாட்டப்படுகிறது. அதிமுக பொதுச் செயலாளரின் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற சூறாவளி சுற்றுப்பயணத்தை கண்டு அஞ்சியே இல்லம் தேடி விண்ணப்ப படிவம் என்ற கபட நாடகம் மூலம் மறைமுக வாக்கு சேகரிப்பு பணிகளை தற்போதே திமுக துவங்கி இருப்பதாக மக்கள் விமர்சித்து வருகின்றனர்.